இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது வால்பாறை தாண்டிட்டேன், மோஸ்ட்டாக தாண்டிட்டேன். இப்போ வால்பாறைக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். வால்பாறை அவுட்ராட்டை கொஞ்சம் வால்பாறை தாண்டி வந்துட்டோம் மெயின் டவுனை. பட் நம்ம இன்னும் வால்பாறைக்குள்ளே இன்னும் இறங்க ஆரம்பிக்கல, பட் இறங்க போகிறோம். இறங்குற இதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கிறோம். சன்செட்டு வால்பாறையில் பார்த்துட்டு போகலான்னு பார்த்தேன். சன்செட்டை பார்க்க முடியுமான்னு தெரியல, பார்ப்போம். ஆனால் ஏன்னா வால்பாறையில் சன்செட் எப்பவுமே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குங்க, கலர்ஃபுல்லாக மேஜிக்கலாக இருக்குங்க. விடுங்க. அப்புறம் ரோனியில் முன்னாடி சிட்டாக பறந்துட்டார். நான் அங்கே இந்த வியூ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, சரின்னு இந்த ஹெல்மெட்டில் வேறு காது லைட்டாக மடங்கி இருந்துச்சா, அது வேறு லைட்டாக வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதையே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிடலாம். நீங்கள் ஒரு ஸ்மால் பிரேக். ஓகேங்க. சன்செட் அப்போ இந்த வியூ வெறியாக இருக்குங்க, வேறு லெவலில் மாசாக. பட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி சன் செட் ஆகும்போது நாங்கள் பாதி இறங்கிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். தெரியல, அங்கே பாருங்கள் வெறியாக இருக்குது. கேமராவில் தெரியுதான்னு தெரில, அந்த சும்மா மலம் கேமராவில் தெரியுதான்னு தெரில. அந்த இடத்துல மலையாக சூப்பராக அழகாக நல்லா தெரியுதுங்க. அப்படியே கண்டினியூஸாக ஹில்ஸு, வேறு சைஸில் கண்டினியூஸ் ஹில்ஸ் அந்த இடத்துல சூப்பராக தெரியுதுங்க. இப்போ க்ளவுட்ஸ்லேருந்து அந்த க்ளவுட்ஸுக்கு நடுவில் இருக்கிற கேப்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிற சன்லைட்டெல்லாம் சூப்பராக அப்படியே பீம் மாதிரி அப்படியே வந்து அப்படியே படுதுங்க. வெறியாக இருக்குங்க. வால்பாறை தாங்க, வேறு லெவலுங்க வால்பாறை. கோயம்புத்தூர்லேருந்து பக்கம் தாங்க வால்பாறை. நம்ம அடிக்கடி கூட வரலாம், பைக் அப்கிரேட் பண்ணோம்னா அடிக்கடி வரலாம். பைக் அப்கிரேட் பிளான்ஸ் சின்னதாக இருக்குது, பட் இன்னும் எதுவும் பெருசாக கன்ஃபார்ம் ஆகலை. கன்ஃபார்ம் ஆச்சுன்னா ஒரு வீடியோ போடுறேங்க அதுக்குன்னே. ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு உள்ள எனக்கு. நாம் இப்போ வால்பாறை ஹில்ஸ்லேருந்து ஃபுல்லாக இறங்கிட்டோம், செக் போஸ்ட்டு தாண்டிட்டோம். இன்னும் பொள்ளாச்சிக்கு இன்னும் 24 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. பொள்ளாச்சி நோக்கி தான் போகிறோம். போய் ப்ரோவை கோயம்புத்தூரில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் கிளம்புறேன். அப்போது பொள்ளாச்சி போயிட்டு அப்புறம் பொள்ளாச்சிலேருந்து கோயம்புத்தூர் போயிட்டு அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பியில் கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் எதுங்கிறதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். போய் இப்போ பார்த்திங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா 10:35 ஆச்சு. இன்னும் நம்ம வீட்டுக்கு 69 ப்ளஸ் ஒரு 75 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் வந்துவிட்டோம். கோயம்புத்தூர்லேருந்து இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்போ நம்ம சென்னிமலை தான் போயிட்டுருக்கோம். சென்னிமலைலேருந்து எங்கள் வீடு 5 கிலோமீட்டர்ஸ். சென்னிமலைக்கு பார்த்திங்கன்னா இன்னும் 69 கிலோமீட்டர்ஸ் இருக்குது சென்னிமலைக்கு. இப்போ நான் நீலாம்பூரில் தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். ஷின்ட் ஆஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சோலோ நைட் ரைடு என் ஒன் ஆஃப் மை ஃபஸ்ட்டு சோலோ நைட் ரைடு, மை ஃபஸ்ட்டு நைட் ரைடு. இந்த சேனலில் ஃபஸ்ட்டு நைட் ரைடு எல்லாமே இது தாங்க. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வால்பாறையிலேருந்து நம்ம கீழே இறங்கிக்கிட்டு நம்ம ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்கையில் நம்ம ப்ரோவுக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதமாக ஒரு சின்ன கிராஷ் ஆகிடுச்சு. நீங்கள் பயப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய கிராஷ் எல்லாம் இல்லை, சின்னதாக ஒரு கிராஷ் ஆகிடுச்சு. யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை. ப்ரோக்கு கையில் மட்டும் சின்னதாக லைட்டாக சரிச்சு விட்டுது, அவ்வளோதான். வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. ரோனினுக்கு அங்கங்கே சின்ன ஸ்க்ராச்சஸ், அவ்வளோதான். வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் அந்த சுச்சுவேஷனில் எனக்கு விளாக் பண்ண தோணலை. அதான் சரின்னா அப்படியே ப்ரோ வந்து இங்கே கோயம்புத்தூர் போகிறனாரில்
ப்ரோவை கூட்டிகிட்டு வந்து அப்படியே, ஏன்னா கிராஷ் சும்மானா அப்படியே விட்டு நம்ம பாட்டுக்கு பொள்ளாச்சியிலேருந்து அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிருக்கலாம். பட் கிராஷ் ஆனதுக்கப்புறம் எனக்கு விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா ப்ரோ நம்ம ஃப்ரெண்டு, நம்ம கூட ரைடுக்கு வந்திருக்காப்புல. நம்ம குரூப் ரைடு போகிறதுக்கான காரணமே ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிக்கணுங்கிறனால தான். ஸோ அப்படி இருக்கையில் விட்டுட்டு போகிறதுனால அவ்வளோ நல்லதில்லை. அதனால தான் சரின்னு நான் ப்ரோவை கொண்டாந்து கோயம்புத்தூரில் பத்திரமா ப்ரோ ஃப்ரெண்டு வீட்டில் விட்டுட்டு சாப்பிட்டு கோயம்புத்தூர் சிட்டிலேருந்து அவுட்டருக்கு வந்து இந்த ஹைவேலே ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டை நோக்கி போய்கிட்டுருக்கோம். என்ன பசி மயக்கத்தில் இருந்த ஃபஸ்ட்டு, இப்போ சாப்பிட்ட மயக்கத்தில் அப்படியே பைக் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள், நான், ஷிண்டா, அப்புறம் இந்த அமைதியான ஹைவே. இன்னும் பேசுன்னு தெரியலிங்க, தூக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நைட் ரைடு போயிட்டு இருக்கிறோம். ஷிண்டா பார்த்திங்கன்னா ஃபுல் டேங்க் அடிச்சிருந்தோம்ல சென்னிமலையில், ரிசர்வ் விழுந்துட்டா. பொள்ளாச்சி தாண்டி வர வழியிட்டு ரிசர்வ் விழுந்துட்டா. அப்புறம் இங்கே கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கிட்ட வந்து ஒரு 400 ருபீஸ்க்கு நார்மல் பெட்ரோல் போட்டிருக்கேன். வீட்டுக்கு போயிடுவா. இப்போ நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். அப்புறம் இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா நான் அடிக்கடி ஈரோடு டு கோயம்புத்தூர் வந்து போகிற ரூட்டு தான். ஸோ இந்த ரூட்டு படி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன நைட் ரைடு அவ்வளோதான். அண்ட் ஆல்சோ இது எனக்கு ஃபஸ்ட்டு நைட் ரைடு கிடையாது, பட் ஃபஸ்ட்டு சோலோ நைட் ரைடு தான். ஃபஸ்ட்டு ஏதோ வளரிக்கிட்டு இருந்தேன், ஃபஸ்ட்டு அது ரைடு அப்படி இப்படின்னு நிறைய வளரிக்கிட்டேன், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இது நமக்கு ஃபஸ்ட்டு நைட் ரைடு கிடையாது. ஆல்ரெடி 11 o'clock வரைக்கும் 9 o'clock வரைக்குமெல்லாம் நைட்டு ரைடு பண்ணியிருக்கிறோம். காலையிலேருந்து நான் 4 o'clock எழுந்திரிச்சு 5 o'clock ரைடு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 11 o'clock வரைக்குமெல்லாம் 11:30 வரைக்குமெல்லாம் கூட ரைடு பண்ணியிருக்கிறோம். அது நமக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அதெல்லாம் கூட ஒருத்தங்க இருந்தாங்க. பட்டு சோலோவாக போகிறது இதுதான் ஃபஸ்ட்டு நைட் ரைடு சோலோவாக. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இப்போ கேமரா ஆங்கிளில் லைட்டாக மேலே தூக்கி வச்சுருக்கிறேன். நான் செக் பண்ணல, நைட்டுங்கிறனால எனக்கும் சரி அந்த அவசரத்தில் இன்னும் பெருசாக செக் பண்ணல. அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ நாள் வச்சு அதில் ஒரு குத்து மதிப்பாக ஒரு ஆங்கிளை வச்சு போய்கிட்டு இருக்கிறேன். ஹைவேலேருந்து இப்போ டைவர்ட் ஆகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கனால இப்போ நம்மளை சர்வீஸ் ரோட்டில் டைவர்ட் பண்ணி விட்றாங்க. அப்படியே சர்வீஸ் ரோட்டில் டைவர்ட் ஆகி போகலாம். இன்னும் வீடு வரைக்கும் எங்கேயும் நிற்காம நான் ஸ்டாப்பாக போகலாங்கிறத ஐடியா. பார்ப்போம். மோஸ்ட்டாக எங்கேயும் நிற்க மாட்டேன். ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக ரைட் பண்ணதுக்கு முதுகு தாங்க இடுப்பு பயங்கரமாக வலிக்குதுங்க. எங்கன்னா லோவர் பேக் கீழே, ஸ்பைனில் கீழே லோவர் ஸ்பைனு அந்த இடத்துல பயங்கரமாக வலிக்குதுங்க. ஷிண்டாவோட ரியர் சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குதா, அதனால அந்த ரிவ்யூவில் டீட்டெயில்டாக சொல்கிறேங்க, இப்போ வேண்டாம். சரி, இப்போ சின்னதாக சொல்கிறேங்க, ரிவ்யூவில் இருக்க சொல்லலாம். ரியர் சஸ்பென்ஷன் ஸ்டிஃபாக இருக்கிறதுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்னரிங் அப்போல்லாம் பயங்கரமாக ஸ்டேபிளாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் ரொம்ப நேரம் ரைடு பண்ணியில் கொஞ்சம் இந்த லோவர் பேக் பெயின் வருதுங்க, அது மட்டும் ஒரு பிரச்சனை. ஆனால் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் வைஸ் பார்க்கல ரியர் சஸ்பென்ஷனோட சூப்பராக இருக்குது. பட் கார்னரிங்லாம் பார்க்கல அந்தளவுக்கு நல்லா இல்லைங்க. கார்னர்ஸ்லாம் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னா சும்மா அப்படியே கடல் அலைகள் மாதிரி அப்படியே மிதக்கிற மாதிரியே பண்ணுங்க ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் கார்னர்ஸில். ஆனால் கம்ஃபர்ட் சூப்பராக இருக்கும். ரியர் சஸ்பென்ஷன் அப்படியே ஆப்போசிட், கம்ஃபர்ட் அந்தளவுக்கு இருக்காது, ஆனால் கார்னர்ஸில் செம்ம ஸ்டேபிளாக இருக்கும். சரிங்க, திரும்ப சர்வீஸ் ரோட்லேருந்து ஹைவே கனெக்ட் ஆகிட்டு கண்டினியூ பண்ணுறேன்.